குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் 39வது வீடியோ. இந்த வீடியோவில் தி ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் அல்லது தி ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம் அல்லது தி ரெனைசான்ஸ் ஆஃப் ஒண்டர், இப்படி தான் இந்த ஏஜை குறிப்பாங்க. ஏன்னா இந்த ஏஜில் ஒரு டாமினேட்டட் ஃபிகராக வேர்ட்ஸ்வொர்த் இருந்ததுனால இதை ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்னு சொல்லலாம். இந்த பீரியடையே ரொமான்டிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறதுனால இதை ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இட்டாலியில் ரினைசான்ஸ் மறுமலர்ச்சி தோன்றுச்சு. அந்த இட்டாலியில் தோன்றின அந்த மறுமலர்ச்சியின் தாக்கம் இங்கிலாந்துலேயும் இருந்ததுனால இதை த ரெனைசான்ஸ் ஆஃப் ஒண்டர் என்றும் சொல்வார்கள். இப்போது ரொமான்டிசிசம் அப்படின்னா என்ன? இந்த ரொமான்டிக் மூமெண்ட் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்டு இந்த ஆண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அதான் ரொமான்டிக் மூமெண்ட். ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1798 லிரிக்கல் பேலட்ஸ், வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் ஆகும்போது அது தன்னுடைய முழு உருவத்திற்கு வருது. அதனால இந்த பீரியடு 1798 ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மூமெண்ட்டுங்கிறது திடீர்னு ஒரு பர்டிகுலர் டே அல்லது பர்டிகுலர் இயரில் வராது. அதுக்கு முன்னாடியே அதனுடைய அறிகுறிகள்லாம் தோன்றும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு குறிப்பிட்டதில் பார்த்திங்கன்னா நல்ல முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுதான் இந்த லிரிக்கல் பேலட்ஸு வேர்ட்ஸ்வொர்த் எழுதுனது. அது 1798 அது வெளிவரும்போது தான் இந்த பீரியடை ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ரொமான்டிசிசத்தினுடைய ஆரம்பம் இருக்குது பாருங்கள், இது 18ஆம் நூற்றாண்டின் முன்பகுதியிலே ஆரம்பிச்சிச்சு. 1798 18ஆம் நூற்றாண்டின் கடைசி ரெண்டு வருஷம். ஆனால் 18ஆம் நூற்றாண்டின் ஃபஸ்ட் ஹாஃப்னா 1700 1750 நிறைய இந்த ரொமான்டிக் பீரியட்ஸினுடைய அடையாளங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்போது 18ஆம் நூற்றாண்டில். அதனால வேர்ட்ஸ்வொர்த் அல்லது இந்த காலரிட் இவங்கெல்லாம் இந்த ரெனைசான்ஸ் அல்லது ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்தில் இருக்கிற முக்கியமான போய்ட்ஸ், கவிஞர்கள். இவங்க தான் இதை உருவாக்குனாங்க, இவங்க தான் இதை தொடங்கி வச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவங்க தான் இதற்கு முழு உருவம் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஃப்ரான்சிஸ் தாம்சன், தாமஸ் கிரே, வில்லியம் காலின்ஸ் இவங்களெல்லாம் இந்த மூமெண்ட்டினுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டினுடைய முன்னோடிகள்னு சொன்னால் தாம்சன், ஃப்ரான்சிஸ் தாம்சன் சொல்லுவாங்க, தாம்சன் சொல்லலாம். தாமஸ் கிரே என்பது முழு பெயர், கிரேன்னு சொல்லலாம். வில்லியம் காலின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காலின்ஸ். இவங்க தான் இதனுடைய தொடக்க கால கவிஞர்கள். இவங்களுடைய கவிதைகள்லையே இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டினுடைய அடையாளங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவங்கெல்லாம் வாழ்ந்த காலம் எப்படின்னா, அதாவது தாம்சன், கிரே, காலின்ஸ் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலம் த கிளாசிக்கல் போயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் தான் வசித்தாங்க. ஆனாலும் இவங்களுடைய கவிதைகளில் ஒரு புது ட்ரெண்டு இருந்தது தெரிஞ்சிச்சு. அந்த புது ட்ரெண்டு தான் பிற்காலத்தில் அப்படியே நல்லா வளர்ந்து வேர்ட்ஸ்வொர்த் காலரிட்ஜ் காலத்தில் ரொமான்டிக் மூமெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போது இந்த ரொமான்டிசிசம் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு புதுசெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக குயின் எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னாக்க கிறிஸ்டோஃபர் மார்லோ இருந்தார் இல்லையா, அந்த காலத்தில் அந்த மார்லோ, ஷேக்ஸ்பியர், ஸ்பென்சர் இவங்க வாழ்ந்த காலத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலிசபெத்தன் ஏஜ்னு சொல்கிறோம். ஸோ அந்த எலிசபெத்தன் ஏஜ்லேயே இந்த ரொமான்டிக் ஐடியாஸ் இருந்துச்சு. அதுதான் பின்னாடி ரொமான்டிசிசமாக மாறுது. ஸோ ரிவைவ் ஆகுது அப்படின்னா ஏற்கனவே ஒன்று இருந்து அப்புறம் மறைஞ்சி மறுபடியும் அந்த ரிவைவ் ஆகுது. ஸோ இந்த ரொமான்டிக் குவாலிட்டிஸ் எல்லாமே
எலிசபெத்தன் ஏஜில் இருந்தது இப்போ இந்த பீரியடில் மறுபடியும் மீண்டும் தோன்றுது. அந்த மீண்டும் தோன்றுறது தான் ரிவைவல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரொமான்டிக் ஐடியல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கட்டுக்கடங்காத கற்பனை, அன்பிரிட்டில் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டில் அப்படின்னாக்க குதிரையை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, அதுதான் பிரிட்டில்னு பேர். அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா குதிரை நின்றுடும். அன்பிரிட்டில் அப்படின்னா கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கான கற்பனை. ஒரு கற்பனைங்கிறது ஒரு அளவு தான் இருக்கலாம். ஆனால் அப்படியே ஒரு இப்போ நாம் என்னுடைய வாழ்க்கையில் திடீர்னு சோகம் வந்துருச்சு, அப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, உனக்காக இந்த இயற்கையே அழுகுது அப்படிமா. இதுதான் ஒரு கட்டுக்கடங்காத கற்பனைங்கிறது. அதே மாதிரி க்ளோ ஆஃப் பேஷன், உணர்வுகளுக்கு, இமோஷன், இவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. அதே மாதிரி ஒரு புது சுதந்திரம், அதாவது நீங்கள் ஒரே மாதிரி வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் திடீர்னு ஒரு சுதந்திரம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலேன், அந்த மாதிரி ஒரு நியூவாக கிடைக்கிற ஃப்ரீடம், பவர் ஆஃப் மைண்டு, இது எல்லாம் தான் எலிசபெத்தன் லிட்ரேச்சருடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே உங்களுக்கு பின்னாடி ரொமான்டிக் பீரியட்லேயும் வருது. அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலிசபெத்தன் ரொமான்டிசிசம் இப்பொழுது ரிவைவல் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த குவாலிட்டிஸ் இப்போ நம்ம சொன்னோமே, அன்பிரிட்டில்டு இமேஜினேஷன், க்ளோ ஆஃப் பேஷன், இமோஷன், த ஜாய் ஆஃப் நியூ ஃப்ரீடம், பவர் ஆஃப் மைண்ட், இது எல்லாமே ஸ்பென்சர்னுடைய பொயட்ரியிலையும், எப்பித்தலாமியான், புரத்தலாமியான், ஃபெய்ரி குயின் போன்ற கவிதைகள் எழுதின ஸ்பென்சர் எழுதின பொயட்ரியிலையும், மார்லோ, கிறிஸ்டபர் மார்லோ, டாக்டர் ஃபாஸ்டஸ், எட்வர்ட் II, த ஜூ ஆஃப் மால்டா என்ற நாடகங்கள்லாம் எழுதின கிறிஸ்டபர் மார்லோ, ஷேக்ஸ்பியரை பற்றி தெரியும், அவருடைய நாடகங்கள், அதே மாதிரி ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ப்ரோஸ், இவைகள் எல்லாத்துலேயுமே இந்த அன்பிரிட்டில்டு இமேஜினேஷன் சொல்ல முடியும், இவைகளெல்லாம் இருந்துச்சு. மில்டனுடைய தொடக்க கால கவிதைகள் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் பின்னாடி வரும்போது அதில் ரொம்ப ஒரு டிசிப்ளின், ஒரு மொராலிட்டி, இதுக்கு தான் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டார். அதனால் மில்டனுடைய தொடக்க கால கவிதைகள்லாம் நீங்கள் இந்த எலிசபெத்தன் ஏஜினுடைய இந்த ரொமான்டிக் குவாலிட்டிஸை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அகஸ்டன் ஏஜ், இந்த அகஸ்டன் ஏஜில் தி அகஸ்டன்ஸ் ரொம்ப சிம்பிளிசிட்டி, எளிமையாக இருக்கணும். இப்போ இந்த ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவிதைகள்லாம் எளிமையாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அது மாதிரி சிம்பிளிசிட்டி, கிளாரிட்டி, தெளிவாக இருக்கணும். இப்போ நீங்கள் சில கவிதைகள்லாம் படித்தீங்கன்னா புரியவே புரியாது, அப்படி எழுதக்கூடாது, பாமர மக்களும் படித்தா புரியணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த சிம்பிளிசிட்டி, கிளாரிட்டி, டெக்கரேஷன், ஒரு மாடரேஷன், ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷு, ஒரு குட் சென்ஸு, ஒரு ரீசன், இதெல்லாம் அகஸ்டன் ஏஜ்லேயே இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஆனால் இந்த டயத்தில் இருந்த பொயட்ரியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹை சொசைட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அதாவது ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்கள பற்றி தான் இந்த மாதிரியான பொயட்ரி எழுதுறது, ட்ராமா எழுதுறது, அவங்கள பற்றி தான் ப்ரோஸ் எழுதுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பழைய கவிஞர்களில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசர்களை பாடி புகழ்ந்து பரிசு வாங்கிட்டு இருப்பான். சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் கவிதைகள் யாரும் எழுத மாட்டாங்க. ஸோ அப்படி இந்த ஏஜ் ஆஃப் அகஸ்டன் ஏஜில் இப்படி மாறிடுச்சு. இவங்களுக்கு இயற்கையை பற்றியோ, அந்த கிராம பகுதிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த அழகு, அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றியோ இவங்க கவலையே படமாட்டாங்க. அதனால் இவங்க இப்போது ஒரு உயர்ந்த வர்க்கம் அப்படின்னாவே அந்த உயர்ந்த வர்க்கத்தில் பணப்பிரச்சனை இருக்காது, கஷ்டம் கிடையாது, சாப்பாட்டு பிரச்சனை இருக்காது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பூரா காதல், என்னை விட நீ ஓசியா, உன்னை விட நான் ஓசியா என்ற இந்த போட்டி, பொறாமை, இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால் இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா சட்டையர் என்கின்ற, சட்டையர் அப்படின்னா ஒரு இன்டைரக்டாக ஒருத்தனை குத்துறது, இன்டைரக்டாக ஒருத்தனை பற்றி ஏதாவது அவதூறு பேசுகிறது, இதுதான் இவங்க காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஏஜை கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எலிசபெத்தன் ஏஜில் இருந்த அந்த இமேஜினேஷன் இருக்கு இல்லையா, அந்த அன்பிரிட்டில்டு இமேஜினேஷன், கட்டுக்கடங்காத கற்பனை, இதெல்லாம் இல்லை, இப்போ அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக கிரிட்டிக்கல்,
கிரிட்டிக்கல் அப்படின்னா கிரிட்டிசிசம், விமர்சனம் பண்ணுறது. எதுவாக இருந்தாலும் அதை ஒருத்தன் நொட்டை சொல்லுவான், அதை ஒருத்தன் ஓஹோன்னு புகழுவான் அல்லது ஓஹோன்னு மட்டம் தட்டுவான். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவைகளெல்லாம் இந்த பீரியடில் அகஸ்டன் ஏஜில் அல்லது கிளாசிக்கல் ஏஜில் இதெல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கிளாசிக்கல் ஏஜுக்கு எதிரான ஒரு மாற்றம் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. பொயட்ரியில் ரொம்ப ஆர்டிஃபிஷியாலிட்டி, செயற்கைத்தனம் இருக்கக்கூடாது. அந்த கிளாசிக்கல் ஏஜ்லலாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் என்று நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு செயற்கைத்தனமாக இருக்கும். ஆனால் இவங்க காலத்துலலாம், வேர்ட்ஸ்வொர்த் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒன்று அறியாமல் உள்ளத்திலேருந்து உணர்வுகள் வெளிப்படும். அந்த வெளிப்படுறத அப்படியே நீ கவிதையாக சொல்லணும், அவ்வளோதான். இதற்கு செயற்கையாக இந்த ரூல்ஸு, அந்த ரெகுலேஷன்ஸு, இப்படி தான் பொயட்ரி இருக்கணும், இப்படி இத்தனை வரி இருக்கணும், இப்படி தான் ரைம் இருக்கணும், அப்படியெல்லாம் ரொம்ப பெருசாலாம் இவங்க கிடையாது. அதில் மாற்றங்கள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தோன்றினது முக்கியமான காரணம். இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் தான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சமத்துவம், சகோதரத்துவம் என்ற இந்த புதிய கருத்துக்கள் இப்பொழுது தான் தோன்றுது. அதே சமயத்தில் இந்த அன்பிரிட்டில்டு இமேஜினேஷன் சொன்னோம் இல்லையா, அது க்ளோ ஆஃப் பேஷன், இதெல்லாம் எலிசபெத்தன் லிட்ரேச்சரில் இருந்த அவைகள் மீண்டும் இந்த பீரியடில் ரிவைவ் ஆகுது. அதாவது இந்த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் பீரியடை மறுபடியும் ரிவைவ் ஆகுது. அதனால தான் இந்த ஏஜுக்கு பேர் ரொமான்டிக் ரிவைவல். அதான் ஏற்கனவே இருந்தது, இப்போ ரிவைவ் ஆகுது. அதனால் இது ரொமான்டிக் ரிவைவல், ரொமான்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலிசபெத்தன் லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா சானட்டு, லிரிக்கு, பேஸ்டரல், பிளாங்க்வெட்ஸ், ட்ராமாவில் பிளாங்க்வெட்ஸு, ஸ்பென்சர் எழுதின ஒரு குறிப்பிட்ட ஸ்டான்ஸாவுக்கு பேர் ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸா, பேலட்ஸ், இவைகளெல்லாம் மீண்டும் இந்த காலத்தில் திரும்பவும் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி முழு அளவில் கற்பனை, லாங்குவேஜில் ஒரு ரிச்னஸ், அதே மாதிரி ஐடியாவில் ஒரு வாஸ்ட்டு. இது பெரிய பணக்காரனை பற்றி, அந்த பணக்காரனுடைய பெண்களை பற்றி, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றின்னு இல்லாமல் உலகத்தில் இருக்க மிக சாதாரண மனிதர்களை பற்றி கூட, அவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கஷ்ட நஷ்டம், இதான் வாஸ்டான ஐடியா. லிரிக்ஸ், அப்புறம் அப்படியே நீ கவிதை எழுதும்போது அது என்ன நடந்துச்சோ அப்படியே உங்கள் மனசில் ஒரு கற்பனையாக பதிய வச்சிரும், அப்படியே படமாக உருவாக்குறது. நீங்கள் இந்த கவிதையை படிக்கும்போதே அந்த படம் உங்கள் மனசில் ஓடும். அது மாதிரியான பிக்சரஸ்க்னஸ், சஜஸ்டிவ்னஸ், சென்சுவஸ்னால் உங்களுடைய ஐம்புலன்களையும் தூண்டுற மாதிரி. அதாவது நீங்கள் இது கிட்ஸனுடைய ஓட்டிய நைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அப்படியே அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, அந்த ட்ரிங்க் ஒயின் சாப்பிட்றத பற்றி ஒரு பேரா டிஸ்கிரைப் பண்ணுவோம். அது ஆக்சுவலாக அப்படியே நாம் எப்படி ஒயின் குடிக்கிறோமோ அதே மாதிரி அப்படியே அந்த வாயில் அந்த ஒயின் குடித்தோடனே அந்த பர்பிள் கலரில் அப்படியே அந்த கரையெல்லாம் படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஒருத்தன் கரை அப்படி இந்த ஒயின் குடித்தா அவன் அப்படியே நம்ம உணர்கிற மாதிரியே பண்ணுவாங்க. அதுதான் அந்த சென்சுவஸ், புலன் உணர்ச்சி, இதெல்லாம் உண்டாக்குவாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்தில் இவைகள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்போ இந்த ரொமான்டிக் பொயட்ரியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஒன்று மிஸ்ட்ரி. இந்த மிஸ்ட்ரிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போது ரொமான்டிக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹெவனை பற்றி, எர்த்தை பற்றி இதெல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் ஹெவனை பற்றியும் எர்த்தை பற்றியும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எங்கே போய் தெரியும். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிடுவாங்க. அது மாதிரி இந்த ஹெவன், எர்த்து, இந்த ஐடியாவெல்லாம் சாதாரண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உணர்வுகளோடு சேர்ந்து இந்த பூமியில் இல்லாத சூப்பர் நேச்சுரல் பவர், கடவுளே இப்படி நேரடியாக அருள் கூறினார், பேய் வந்துச்சு, பிசாசு வந்துச்சு, பூதத்தை பற்றி இப்படியெல்லாம் எழுதிடுவாங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையா என்பது இன்றைக்கும் கேள்விக்குறியான விஷயம். இருக்குது என்று கோடானு கோடி மக்கள் நம்புகிறாங்க, இல்லை என்றும் பல மக்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க.
ஆனால் இந்த பீரியடில் இவைகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுதான் மிஸ்ட்ரி. இதெல்லாம் புதிரான விஷயம். இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னா இருக்குன்னு சொல்கிறவங்க அதுக்கு 2 காரணம் சொல்லுவோம். இப்படியெல்லாம் வச்சு பார்த்தா இருக்குது தானே அப்படின்னு கேட்பான். அப்போ கரெக்டு தான் இருக்கும். அதே மாதிரி இல்லைங்கிறவன்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவள் அதுக்கு 4 காரணம் சொல்லுவான். அதை வச்சு பார்க்கும்போது இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கும் புரியும். ஸோ அப்படி தான் இருக்கும். அதனால் இது ஒரு புதிரான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை காலரிட்ஜ் எப்படி பண்ணாருன்னு அப்படின்னு சொன்னால், இந்த பேர் அதிசயங்கள், இந்த மிஸ்ட்ரி, இந்த சூப்பர் நேச்சுரல், இது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டு இருப்பார் காலரிட்ஜ். அதே சமயத்தில் வேர்ட்ஸ்வொர்த் என்ன பண்ணார்னா, அதை காமன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்களில் சாதாரண மனித வாழ்க்கையோட அந்த புதிரை அவர் சேர்ப்பார். இப்படி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணும். ஸோ காலரிட்ஜ் டிஸ்கிரைப் த ஃபீலிங் ஆஃப் ஒண்டர் அண்ட் மிஸ்ட்ரி இன் த சூப்பர் நேச்சுரல். இந்த ஒண்டர், அதிசயம், புதிர் என்கின்ற உணர்வுகளை சூப்பர் நேச்சுரலில் காட்டினார். ஆனால் வேர்ட்ஸ்வொர்த் என்ன பண்ணார்னா, சூப்பர் நேச்சரை இந்த சாதாரண மனித வாழ்க்கையிலையும் ஒரு சாதாரண ஆப்ஜெக்ட் இவைகளில் காட்டினார். ஆனால் ஷெல்லி என்ன பண்ணார்னா, இயற்கையவே ஸ்பிரிச்சுவலாக மாற்றிட்டார். இப்படி 3 பேரும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரே விஷயத்தை அவங்க எப்படி டீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட், இதை பற்றி ரொமான்டிக் பீரியடில் பேசுவாங்க. இப்போது அதாவது இப்போ என்ன நடக்குதோ அப்படி தான் அவரைத்தான் பற்றி பேசணும் அப்படிங்கிறதில்ல. ஒரு கற்பனை, அதாவது சினிமாவிலே பார்த்தீங்கன்னா இப்போ பாகுபலிலாம் இப்போ பார்த்தா எனக்கு பிடிக்கலன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்களே, ஆனால் அதில் எதையாவது நீங்கள் நம்புகிற மாதிரி இருக்குமா? ஒன்று கூட நம்ப முடியாது. ஒத்த கை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வருவான், அதை இன்னொரு கையினால் அப்படியே ஒரு ஓங்கி குத்து விடுவான், அந்த தூணே உடஞ்சி போதுமா. அப்படி தான் சொல்லுவான். ஒருத்தன் மீன்லேருந்து ஜம்ப் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி நிற்பான். எல்லாம் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அழகாக இருக்குல்ல. இன்றைக்கும் பாகுபலி படம் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்ல முடியுமா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டியில் இருந்து அது கொஞ்சம் ரொம்ப விலகி போனது தான். ஆனாலும் அது ரொம்ப அற்புதமாகத்தான் இருக்கும். இப்படி இந்த ரொமான்டிக் பீரியடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரியாலிட்டி அப்படிங்கிற அந்த ப்ரெஷர்லேருந்து விலகி ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கற்பனைக்குள்ளே போய் ஏதாவது ஒரு கவிதை எழுதுவான். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இப்போ உள்ள ரியாலிட்டி அதை பற்றியும் பேசுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிடில் ஏஜஸ்க்கு போவாங்க. இந்த மிடில் ஏஜஸ் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுக்கடங்காத கற்பனை, இதெல்லாம் உள்ளது மிடில் ஏஜஸ். ஸோ இவங்க கட்டுக்கடங்காத கற்பனையோட மிடில் ஏஜஸ்க்கு போவாங்க. மிடில் ஏஜஸ்க்கு போகிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிஸ்ட்ரி, சரித்திரம் அப்படின்னாவே கொஞ்சம் அதில் கற்பனை வந்துடும். அப்போ ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இந்த ரொமான்டிக் ஐடியாஸோட ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் எழுத ஆரம்பித்தார். இப்படி எழுத ஆரம்பித்தவர் நம்ம சர் வால்டர் ஸ்காட்னு சொல்லுவாங்க. இவர் நிறைய ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் எழுதியிருக்கார். இப்போ சாண்டில்யன் எழுதின ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் புறம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது அப்படியே பழைய காலத்து சரித்திர நாயகர்களை உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த சரித்திர நாயகர்களுக்கு ரொம்ப அபரிமிதமான ஆற்றல் இருந்ததாக பேசிகிட்டு இருப்பான். இப்போ நீங்கள் அர்ஜுனன், கர்ணன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க உயிரோடு இருந்தாங்களா சரித்திர நாயகர்களான்னு தெரியாது. சரித்திர நாயகர்கள்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய வில்லு ஆற்றலை அவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிமிதமான ஆற்றல் இருந்ததாக சொல்லுவாங்க. அதே மாதிரி பீமனை பற்றி பேசும்போது அவருடைய கதாயுதத்தினால என்ன வேணாலும் பண்ணுவார், ரொம்ப பலம் வாய்ந்தவர்னு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்காட்டு இந்த காலரிட்ஜ் எழுதின ஒரு போய்ட்ரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேயை வர்ணித்து எழுதிட்டு இருப்பார். அது மாதிரி ஸ்காட்டு, கிட்ஸ், இவங்கெல்லாம் அந்த பாஸ்டில் இருந்த மிடில் ஏஜஸ்னுடைய ஐடியாஸ்லாம் இவங்களுடைய கவிதைகளில் நீங்கள் பார்க்கலாம். பைரன் என்ன பண்ணார்னா, இந்த ரொமான்ஸை கிழக்கு பகுதி, இப்போ நம்மெல்லாம் கிழக்கு பகுதி, இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கற்பனை இருக்கு இல்லையா, நம்முடைய மகாபாரதம், நம்முடைய ராமாயணம், நம்முடைய உபனிஷத்ஸு, நம்முடைய கடவுள்,
நம்ம அப்படி அனுமனை பற்றி நம்ம பேசுகிறது, நம்முடைய விநாயகரை பற்றி நம்ம பேசுகிறது, இந்த மாதிரியான ஈஸ்டர்ன் ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைரனுடைய கவிதைகளில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இன்ட்ரெஸ்ட் இன் த பாஸ்ட். அதே சமயத்தில் லவ் ஆஃப் நேச்சர். ஸோ இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இயற்கையை அப்படியே ஒரு கடவுளாக வழிபட்டு இயற்கையை பற்றி தான் நிறைய எழுதுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த உலகம் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு, 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் இந்த பூ பூத்துருக்கு, இப்படி தான் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இப்போ இவங்க பார்க்கும்போது அதுக்கு ஒரு புது அழகு இருக்குது, இது ரொம்ப அதிசயமாக இருக்குதுன்னு சொல்லுவான். இதே ரோஜா மலர் இப்படி தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தானே ஒரு ரோஜா மலர் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்போது இவன் சொல்கிறத பார்க்கும்போது இந்த ரோஜா என்பது அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி விட்ருவான், அப்படி எழுதுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே இந்த ரொமான்டிக் போய்ட்ஸ் எல்லாமே லவர்ஸ் ஆஃப் நேச்சர். இயற்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் ரொம்ப மைன்யூட்டாக கவனித்து, ரொம்ப நுட்பமாக கவனித்து, அப்படியே உணர்வு பூர்வமாக அந்த அழகை அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி அவன் அதை அப்படி சொல்லும்போதே நமக்கே அப்படியே ஒரு மேஜிக்கில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க, அப்படி எழுதுவான். இதை முதல்ல செஞ்சது வேர்ட்ஸ்வொர்த் தான். அதனால தான் இந்த பீரியடே ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவன் வேர்ட்ஸ்வொர்த் தான். இவரை ஃபாலோ பண்ணி காலரிட்ஜ், பைரன், ஷெல்லி, கீட்ஸ், ஸோ இந்த 5 பேரையும் தான் ரொமான்டிக் போயட்ஸ்னே சொல்லுவாங்க. வேர்ட்ஸ்வொர்த் தான் முதல்ல கண்டுபிடிச்சவன், அதனால் இதை ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்னு வச்சுக்கிறோம். அதுக்காக இவன்லேருந்து எந்த விதத்திலும் குறைவில்லாதவர்கள் காலரிட்ஜ், பைரன், ஷெல்லி, கீட்ஸ். இவர்கள் அப்படியே வேர்ட்ஸ்வொர்த்தை ஃபாலோ பண்ணி இந்த இயற்கையினுடைய கிராண்ட்னஸ், மிக பெரியவைகள், இவைகளெல்லாம் அப்புறம் இயற்கையை பற்றி மற்றவர்களிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு புதுமையான கோணத்தில் இயற்கையை சொல்ல இவங்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது ஹியூமனிட்டி, ஒரு மனிதாபிமானம் என்பது இந்த பீரியடில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், கிளாசிக்கல் ஏஜில் அவங்க சாதாரண மனிதனுடைய கஷ்டம், துன்பங்கள், அவனுடைய பிரச்சனைகளெல்லாம் பற்றி பேசவே மாட்டான். அவனெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசன், ஒரு அரசி, அவங்க ராஜகுமாரி, ஒரு பெரிய படை தளபதி, இவங்கள பற்றி தான் எழுதிக்கிட்டே உட்காந்துருப்பான். அவங்களுடைய உணர்வுகளை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு சாதாரண மனுஷன், தி சாலிட்டரி ரீப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயலில் குனிஞ்சு புல்லை அறுத்துக்கிட்டு இருக்கிறவ, வயலில் நாற்று, இது நெல் மணிகளை கூட அறுக்கிறவங்க கிடையாது, ஒரு புல்லை இருக்கணும். புல்லினுடைய வேல்யூ என்ன? புல்லெல்லாம் அறுத்து கட்டாக கட்டி கொண்டு போய் ஆடு மாடு வச்சுருக்கிறவங்கள்ட்ட விற்கணும் இல்லையா? அப்போ அதில் என்ன காசு கிடச்சிடும்? இந்த காசுக்காக குனிஞ்சு அறுத்து கட்டாக கட்டி சுமந்து கொண்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட கொண்டு போய் விற்கணும். அதில் வர்ற காசு தான் இவங்களுடைய வாழ்க்கையே நடக்கும். அப்போது அதான் சாலிட்டரி ரீப்பர். அப்போ அந்த மாதிரியான ஒரு பெண்ணுக்காக ஒரு 4 ஸ்டாண்ட்ஸாவில் ஒரு போய்ட்ரி எழுதியிருக்காரு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். அதே மாதிரி பார்த்திங்கன்னா த லீச் கேதரர்ஸ் அப்படின்னு, த லீச், இந்த அட்டை, நீங்கள் சாதாரண மக்கள் பார்த்திங்கன்னா அட்டையெல்லாம் உணவாக உண்பாங்க. எஸ்பெஷலி இந்த ஷெட்யூல்டு கேஸ்டில் இருக்கிறவங்க அட்டையை உணவாக உண்பாங்க. ஸோ இந்த அட்டையை பிடிச்சிட்டு வந்து அதை சாப்பிட்ணும், அதுதான் லீச் கேதரர். இந்த மாதிரி மிக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையெல்லாம் பற்றி அந்த பெண்கள், அந்த வாழ்க்கை, அந்த காமன் மேன், அந்த சாதாரண மனுஷன், ஆண் பெண்களுடைய வாழ்க்கையை இவங்க உணர்வு பூர்வமாக சொல்லுவாங்க. அப்போ அந்த மக்கள் அவங்களுடைய கஷ்டம், அவங்கள பற்றி சிம்பத்தி, ஒரு கருணையோட, ஒரு பரிவோட, அவங்க எவ்வளவு கீழ்மட்டத்தில் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க விளக்கி சொல்லுவாங்க. அவங்களுடைய அறியாமை, இப்போ நம்ம நாட்டில் நம்ம படித்தவங்க பார்த்திங்கன்னா அவனுக்கு இந்த நாட்டில் என்ன ஒவ்வொரு அந்த ரூல்ஸு ரெகுலேஷன் எல்லாம் தெரியும். ஆனால் சாதாரண மனுஷனுக்கு ஒரு பேங்க்லேயே போய் என்ன செய்கிறதுனே தெரியாது. அவங்களுடைய இன்னசென்ஸு, அவங்களுடைய எளிமையான தனம், இவைகளை ரொம்ப புகழ்ந்து பண்ணிகிட்ருப்பார். இந்த சாதாரண மனிதர்களில் தெய்வீகம் இருக்குது அப்படிங்கிறத அப்படி சொல்லுவாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் முக்கியமான இருந்தவங்க 2 பேர். ஒருத்தன் வால்டர், இன்னொருத்தன் ரூசோ. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இப்போ ஆரம்பிக்கும் போதே சொன்னால் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுடைய தோற்றத்திற்கு பின்னாடி தான் இது வந்துச்சு
அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ இந்த ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர்ஸ் ரூசோ, அவனுடைய ஃபிலாசபியில் அவன் என்ன செஞ்சான்னா அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தோன்றுது. இவன் எழுதின புத்தகங்கள் தான் சாதாரண மக்களுக்கு ஒரு புரட்சி செய்ய தூண்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வால்டர், ரூசோ இவங்களெல்லாம் ஃப்ரெஞ்சு புரட்சியினுடைய பிதாமகர்கள். இவர்கள் தான் அந்த புரட்சியை உருவாக்குனாங்க தங்களுடைய எழுத்துக்களின் மூலமாகன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர்களுடைய தத்துவம் தான் இப்படி ஃப்ரெஞ்சு புரட்சியை உருவாக்கி டெமோக்ராட்டிக் மூமெண்ட், ஜனநாயகத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மன்னராட்சி தான் இருக்கும். அந்த 14ஆம் லூயி, 15ஆம் லூயி, 16ஆம் லூயி, இந்த 14ஆம் லூயி காலத்திலேயே ஃப்ரான்ஸ் நாட்டில் கொடுமைகள் அதிகரிச்சிச்சு. 16ஆம் லூயி காலத்தில் உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. நீங்கள் ரொம்ப பெரிய வசதியானவன் சும்மா உங்கள் வீட்டு வாசலில் ஒன்று கடிப்பான். ஏன்டா நீங்கள் ஒன்று கடிக்கிறேன்னு கேட்க முடியாது. என்ன அப்படிலாம் பேச முடியாது. அவன் பிரபு, நீங்கள் வாயை மூடிட்டு பேசாமல் வேடிக்கை தான் பார்க்கலாம், சும்மா செய்வான். இப்படி தான் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் இப்போ இது எவ்வளோ கொடுமையாக நம்ம உணர்றோம் இல்லையா? இதைத்தான் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் சகோதரத்துவம், சமத்துவம், எல்லோரும் சமம், நீ என்னடா ஒசி நாங்கள் என்னடா மட்டம், எல்லோரும் ஒன்று, சமத்துவம், சகோதரத்துவம், அப்படியே ஃப்ரீடம், சுதந்திரம், சமத்துவம், பிரதர்ஹுட், சகோதரத்துவம் என்ற கொள்கைகளை உருவாக்கினவர் ரூசோ. அப்போ எல்லா மனிதர்களும் சமம். அப்போ சமம்னு இருக்கும்போது இப்போ சாதாரண மனிதர்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா அப்போ அந்த கஷ்டத்தை பற்றி நமக்கு இறக்கப்படணும்ல. அந்த பெரிய வசதி படைச்சவன் சாதாரண மனுஷனை எப்படி கொடுமைப்படுத்தினான் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? இதை பற்றியெல்லாம் இவங்க நிறையா எழுதுவாங்க. அதனால தான் வேர்ட்ஸ்வொர்த், காலரிட்ஜ், ஷெல்லி, பைரன் இவங்களெல்லாம் ஹியூமனிஸ்ட், மனிதத்தன்மை மிகுந்தவர்கள், மனிதர்களுக்காக கவிதை எழுதியவர்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிம்பிளிசிட்டி, வாழ்க்கை என்பது எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க. காந்தியினுடைய வாழ்க்கை பாருங்கள், எளிமையான வாழ்க்கை. அவருடைய தேவை ஒரே ஒரு சும்மா ஒரு வேஷ்டி, அவ்வளோதான், மேலே ஒரு துண்டு, வேறு எதுவுமே அவருக்கு கிடையாது. அவர் பெரிய கோடீஸ்வருடைய வீட்டு மாளிகையிலையும் தங்கியிருப்பார். ஆஹா கான், இது பிர்லா ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பிர்லா காந்தி தங்குறதுக்குன்னே ஒரு பெரிய மாளிகை கட்டி கொடுத்துட்டார், இங்கே தான் தங்கிங்கன்னு. ஆனால் அவர் அங்கேயும் தங்குவார், சாதாரண ஒரு குடிசையிலையும் போய் தங்குவார். எங்கே தங்கினாலும் அவருக்கு ஒரே மாதிரியான மனநிலை தான் இருக்கும். இது மாதிரி இதான் சிம்பிளிசிட்டி இன் லைஃப். எனக்கு அவுரங்கசீப்பை பற்றி எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய இருக்குது. அவுரங்கசீப் எப்படிலாம் என்ன கொடுமையான ஆள். ஆனால் எனக்கு சின்ன வயசில் இந்த அவுரங்கசீப்பு பண்ணி கொடுக்கும்போது எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அவர் தன்னுடைய உடையில் ஏற்படுகின்ற கிழிசலை தானே, அப்போல்லாம் ஊசி நூல் தானே, மெஷின்லாம் கிடையாதுல்ல, ஒரு ஊசி நூலை வச்சு தச்சு அதை போட்டுக்குவானான். அப்படி எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கேன், நான் பாடம் படிச்சிருக்கேன். அப்போ எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ராஜா, ஒரு அரசன், தான் உடையில கிழிசல் தூக்கி எறிஞ்சுன்னு வேற போட்டுக்க வேண்டியதானே. ஆனால் அதை எடுத்து அவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்கான். அவன் எவ்வளோ கொடூரமாக இருந்தாங்கிறது வேற. ஆனால் அவன்கிட்ட கூட பார்த்திங்கன்னா சில ரொம்ப நல்ல 1-2 குணங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். த சிம்பிளிசிட்டி ஆஃப் லைஃப். வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிம்பிள், சும்மா ஒரு ட்ரெஸ் வேணும் அவ்வளோதானே இல்லையா? அது மாதிரி இதைத்தான் ரூசோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ரிட்டர்ன் டு நேச்சர், மீண்டும் இயற்கைக்கு மனிதர்கள் திரும்புகிறார்கள். ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஒரு காலத்தில் நோஸ் ஸ்க்ரூ, இப்போ மூக்குத்தி போகிறோம் இல்லையா, நோஸ் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ மூக்குத்தியெல்லாம் ஒரு காலத்தில் கோல்டுலேயே போட்டிருப்பாங்க. அந்த மூக்குத்தி பூன்னு ஒன்று இருக்கும், அந்த பூவை எடுத்து இப்படி பிள்ளைங்க மூக்கில் ஒட்டிக்கும். அதே மாதிரி காதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூவை எடுத்து அப்படி சொருகிக்குவாங்க, ஒரு சின்ன பூவை. அப்படி தானே ஒரு காலத்தில் இருந்திருக்கும். அப்புறம் பின்னாடி தான் ஆர்னமெண்ட்லாம் செய்ய ஆரம்பித்து அப்புறம் வெள்ளியில் தங்கத்துலலாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இதைத்தான் ரிட்டர்ன் டு நேச்சர். ஒரு காலத்தில் மனிதர்கள் இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. அதை இப்போது மீண்டும் இயற்கைக்கு திரும்புதல் என்று இப்போ சொல்லுவாங்க. இதைத்தான் ரூசோ சொல்லுவார், மீண்டும் இயற்கைக்கு திரும்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ரொமான்டிக் போயட்ஸ் இருக்காங்களே, அந்த 5 பேர் சொன்னேன், இவங்க தான் ரொமான்டிக் போயட்ஸ். இவங்க சாதாரண மனிதனுடைய எளிமையான வாழ்க்கையிலேயே அதை பார்த்து அதிசயித்து அதில் இன்ஸ்பயர் ஆகி இவங்க நிறைய கவிதைகள் எழுதுவாங்க. சூரியன் உதிப்பதும் சூரியன் மறைவதும் ஒரு தினசரி நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்ச்சி. ஆனால் அந்த சாதாரண நிகழ்ச்சியை பிரம்மாண்டப்படுத்தியிருப்பான்.
அது மாதிரி ஒரு மலைப்பகுதியில் நடந்து போகிறது. எல்லா மக்களும் மலைப்பகுதி மலைவாழ் மக்கள் அதில் நடந்து போயிட்டு தான் வர்றான். ஆனால் இப்போ நீங்கள் போய் நம்ம டவுனில் இருந்து நீங்கள் ஒரு கொடைக்கானலே எங்கேயோ போய் ஒரு மலைப்பகுதியில் அப்படி நடந்து போய் பாருங்களேன், அப்படியே ரொம்ப உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்குல்ல. அதை க்ளோரிஃபை பண்ணி எழுதுவோம், ஒரு வாக் ஓவர் த ஹில்ஸு. அதே மாதிரி ஒரு அப்படியே ஒரு மலர் கூட்டம், கிளஸ்டர்னால் அப்படி கொத்து கொத்தாக மலர்கள் அப்படி தொங்குது. ஒரு பூவை பார்த்தாவே ஆசை, அழகாக இருக்குது. அப்படியே அந்த மரம் அப்படி பூரா பூத்து குலுங்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட் விண்ட், மேற்கத்திய காற்று, மழை நீரோடு அந்த ஈரத்தை சுமந்து வருகின்ற மழை காற்று. ஒரு நைட்டிங்கேல் பறவை பாடுகின்ற பாடல். நைட்டிங்கேல் பறவை எல்லா பறவையும் பாடிக்கிட்டு தான் இருக்கும், சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பறவையை வச்சுக்கிட்டு இவன் ஒரு கவிதை எழுதுவான். ஒரு காட்டேஜ் கேர்ள், நான் சொன்னேன் சாலிட்டர் ரீப்பர், ஒரு சாதாரண ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், இவங்களெல்லாம் பார்த்து வியந்து அவங்களுடைய எளிமையான வாழ்க்கையில் மனதை பறிகொடுத்து உயர்ந்த கவிதைகளை எழுதியிருக்காங்க. அவங்கள சப்ஜெக்ட் மேட்டராக வச்சு ஒரு காலத்தில் அரசன் அரசி இவங்களை பற்றி எழுதின கவிஞர்கள் இப்படி சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையை வைத்து நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப், இதெல்லாம் இந்த ரொமான்டிக் பீரியட்னுடைய முக்கியமான குவாலிட்டிஸ். ஃப்ரீடம் ஆஃப் இமேஜினேஷன், உங்களுக்கு கற்பனைக்கு சுதந்திரம், நீ என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்க, எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்க. இதுதான் ஒரு கார்டினல், மிக முக்கியமான ஒரு தன்மை இமேஜினேஷன். இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு, கலைஞர்கள் இவங்களுக்கு ஒரு எல்லையே கிடையாது, ஒரு எல்லை இல்லாத, இதற்கு எந்த சட்டமும் கிடையாது, இப்படித்தான் நீ பண்ணணும் ஒரு அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு கலைஞனுடைய, ஒரு ஆர்டிஸ்டினுடைய ஒரு ஜீனியஸ் இருந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் கற்பனை பண்ணலாம். உன் கற்பனையை கவிதையாக எழுதலாம், ஓவியமாக தீட்டலாம், அப்படிலாம் இருக்குது. அப்படி தான் இவங்க இருந்தாங்க. இவங்களுக்கு அன்கண்ட்ரோலபிள். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்னால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வரையணும், இப்படி தான் இருக்கணுங்கிறதை தாண்டி எழுத ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு படம் வரைகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படம் வரையும் போதே கால்லேருந்து, உடம்புலேருந்து, பிரஸ்ட்லேருந்து, ஃபேஸ்லேருந்து அதுக்குடைய லென்த்து பிரெத்து எல்லாம் இவ்வளோ கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பெரியலாம் அப்படிலாம் கிடையாது. திடீர்னு உடம்பை விட மூஞ்சி ஒரு 2 மடங்கு பெரிய சைஸில் இருக்க மாதிரி ஒரு கற்பனை பண்ணுவான். அதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சிரிப்பாக வரும், அப்படி தான் வரும். யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ணு இப்படியெல்லாம் பண்ணி விட்ருவாங்க. இது மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இப்படி தான் ஒரு கலை இருக்கணுங்கிறதை தாண்டி ரொம்ப சுதந்திரமாக எப்படி வேணாலும் இருக்கலான்னு எழுத ஆரம்பித்தாங்க. அந்த கற்பனை அப்படி இருந்துச்சு. அடுத்தது சப்ஜெக்டிவிட்டி ஆஃப் ஸ்பான்டேனிட்டி, அதாவது அப்போ அவங்க உள்ளத்தில் என்ன உணர்வு இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்துறது இல்லையா. ஐயோ இதெல்லாம் தப்பு அப்படிலாம் கிடையாது. உள்ளத்தில் உணர்வு இருக்குது, அந்த உணர்வுகளை அப்படியே சொல்லுது. அப்படி இதுதான் அவங்களுக்கு முக்கியம். ஸோ இவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேஸஸ் தான் பொதுவாக எல்லா கவிஞர்களும் அப்படி தான் பண்ணுவான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்டர்னல், உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு, அந்த உணர்வுகளின் கொந்தளிப்பு, அந்த உணர்வுகளினுடைய பவர், இதை வெளிப்படுத்துகிறது தான் கவிதை அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதைத்தான் வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்லுவார்னா ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் ஆர் இமோஷன்ஸ்னு சொல்லுவார். ஸ்பான்டேனியஸ் அதுவாக வெளியே வரணும். அதாவது உன்னை அறியாமையே கோபம் வரும், உன்னை அறியாமையே காதல் வரும், உன்னை அறியாமையே அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு தான் ஒரு நல்ல கவிதைக்கு முக்கியம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி இவங்க கவிதை எழுதும்போது இப்போ ஒரு நைட்டிங்கேல் பறவை பாடுறத அப்படியே பார்க்குறாரு, கேட்குது. அப்போ இவருக்கு உள்ளத்தில் அப்படியே உணர்வுகள் வெளிவருது. அந்த உணர்வுகளை அப்படியே எழுதுகிறாரு. அதான் ஓட்டிய நைட்டிங்கேல். இப்போ நமக்கு என்ன உணர்வு, என்ன அங்கே ஒரு கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவனுக்கு அதை கேட்கும்போது அந்த அப்படியே ஒரு கற்பனை ஓடுது. அந்த கற்பனையை ஒரு நல்ல கவிதையாக இவர் எழுதுகிறார். அடுத்த பாயிண்ட்டு ஸ்பெக்குலேட்டிவ் அண்ட் இன்க்விசிட் டெண்டன்சி. ஸ்பெக்குலேஷன் அப்படின்னாவே நாம ஒரு இதுவா அதுவா, இதான் இருக்கலாம் அதான் இருக்கலாம், இதான் ஸ்பெக்குலேஷன்.
ஜெயிக்கவும் செய்யலாம், தோக்கவும் செய்யலாம். ஜெயிச்சாச்சு அப்படின்னா இதான், தோத்தாச்சு அப்படின்னா இதான். ஆனால் ஜெயிக்கலாம், தோக்கவும் இருக்கலாம் அப்படின்னா அந்த மனநிலை இருக்குது பாருங்கள். இதான் ரொம்ப கிடைக்குமா கிடைக்காது. ஒரு லவ் நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். இந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணால் எஸ்ஸா நோவா, அந்த எஸ்ஸா நோவா பரீட்சை எழுதியிருக்கோம், ரிசல்ட் வரப்போகுது, எஸ்ஸா நோவா எஸ்ஸா நோவா. இந்த உணர்வுகள் இருக்குது பாருங்கள். இதான் ஸ்பெக்குலேஷன். அப்புறம் இன்க்விசிட்டிவ், ஒன்றொன்னையும் தோண்டி 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 ஆராய்ச்சி, இது ஏன் இப்படி, ஏன் இப்படி அப்படின்னு இந்த டெண்டன்சி இந்த பீரியடில் ரொம்ப அதிகம். ஸோ அதாவது சென்சிபிலிட்டி ஆஃப் த இமேஜினேஷன் இருக்குது. இதை தாண்டி அதே சமயத்தில் ஒரு உள்ளார்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் இன்டலெக்சுவல் பவரும் இருக்கும். த வேர்ட்ஸ்வொர்த், காலரிட், ஷெல்லி, கீட்ஸ் இவங்களுடைய எழுத்துக்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா அண்டர் கரண்ட், ஒரு அடிநாதமாக கீழே இவைகளும் இருக்கும். அதாவது ஒரு ஏன் என்ற கேள்வி கேட்கணும்ல, அதுவும் இருக்கும். இதான் இன்க்விசிட்டிவ் டெண்டன்சி. ஒன்றொன்றையும் ஏன் இப்படி, எதுக்கு அப்படிங்கிற கற்பனையும் இருக்கும், அந்த தன்மையும் இருக்கும். அது கீழே இருக்கும். ஆனால் மேலே எழுந்த வாரியாக பார்த்திங்கனாக்கா ஒரே இமேஜினேஷன் இருக்கும். உள்ளுக்குள்ளே இந்த டெண்டன்சியும் உள்ளுக்குள்ளே இருக்கும். இதான் அதாவது இந்த இன்டலெக்சுவல் குவாலிட்டியும் இருக்குன்னு சொன்னேன். அதாவது கற்பனை மிகுந்துருச்சுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் பாகுபலியே சொல்கிறேன். பாகுபலியில் அவன் கற்பனை மிகுந்து இருந்துச்சுன்னாலும் அந்த 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 கேரக்டர் அம்மா அப்படின்னோடனே அந்த அம்மா மீது இருக்கக்கூடிய அன்பு, அந்த அம்மாவுக்கு இவன் தான் என் பையன் அப்படிங்கிற அந்த உணர்வு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்களுக்கு உள்ள உணர்வுகள் தானே. அந்த உணர்வு அவன் காட்டுற விதம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் பேசிக்காக பார்த்திங்கன்னா இது காமன் சென்ஸ். இதை தான் நான் சொல்கிறேன். பேசிக்காக பார்த்திங்கன்னா காமன் சென்ஸு, ஆனால் அதை வெளிப்படுத்தும் போது பிரம்மாண்டத்தோட. ஓகேயா? இதுதான் இந்த ஸ்பெக்குலேட்டிவ் அண்ட் இன்க்விசிட்டிவ் டெண்டன்சி. ஸோ இவன் கற்பனையாகவே எழுதலாங்கிறதுனால ஒரு அதுக்குன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சாதாரண ஒரு பேராசை பிடிச்ச ஒரு அரசன் என்ன செய்வான், அவன் எப்படியெல்லாம் உங்களை துன்புறுத்துவான், அது உண்டு. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறோம் இல்லையா? நம்ம ஒரு காதலிக்கிறோம் ஒரு பொண்ணை, ஆனால் அவன் நம்மளை காதலிக்கலை அப்படின்னா அவன் முகத்தில் ஆசிட் அடிக்கிறது, கொன்றுறது, இப்படி புத்தி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா தான் காதலித்த பொண்ணை கொண்டு வந்து அவள் கல்யாணம் பண்ணாலும் அவளை பிடிச்சி கொண்டு வந்து சிறையில் போட்டு அவள் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் அங்கே அரண்மனையிலேருந்து நேருக்கு நேராக பார்த்தா அந்த இதுக்குள்ளே போட்டு கையை கட்டி போட்டு வச்சுருப்பான். அந்த உணர்வுகள் இதை தான் நான் சொல்கிறேன். இவன் காட்டுற விதம் எக்ஸாஜரேஷனாக இருக்கலாம். ஆனால் பேசிக்காக பார்த்திங்கன்னா இது மனிதனுடைய சாதாரண ஒரு இப்படி உணர்வு உடைய மனுஷன் இப்படி தான் செய்கிறான். அது இப்போயும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதை தான் அவன் காட்டுறான். ஆனால் அவன் காட்டுற விதம் எப்படி இருக்குன்னாக்கா ஒரு பிரம்மாண்டமாக நம்பவே முடியாத மாதிரி உன்னை காட்டிகிட்டு இருப்பான். ஆனால் அந்த பேசிக் உணர்வுகள் இருக்குது பாருங்கள், அடிப்படை உணர்வுகள், இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது தான் அவன் காட்டுறான். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் வேர்ட்ஸ்வொர்த் இவங்களுடைய கவிதைகள் பூராமே இருக்கும். அடுத்தது இவங்களுடைய பொயட்டிக் ஸ்டைல். இந்த பொயட்டிக் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இப்படி தான்லாம் கிடையாது. இப்போ நம்ம சாதாரண மனிதனுடைய வீட்டில் போய் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி இருக்கும், ஏதோ ஒன்று தான் இருக்கும். இட்லி இருந்தால் தோசை இருக்காது, தோசை இருந்தால் இட்லி இருக்காது. இன்றைக்கி பொங்கல் வைக்கிறாங்கன்னா இட்லி தோசை இருக்காது. ஆனால் பணக்காரன் வீட்டில் பார்த்திங்கன்னா 2 இட்லி இருக்கும், ஒரு தோசையும் சுட்டு கொடுப்பாங்க, கொஞ்சோண்டு பொங்கலும் வச்சுருப்பான், 3ஐயும் சாப்பிடுவான் கொஞ்சம் கொஞ்சம். ஒரு சட்னி வச்சுக்கிட்டா 3-4 வெரைட்டி வச்சுருப்பான். இதுதான் ரிச்னஸ்ன்னு பேர். இந்த ரொமான்டிக் பீரியடில் இந்த ஸ்டைல் இதுதான்லாம் கிடையாது, எது வேணாலும் ஸ்டைல், எது வேணாலும் இருக்கும். அப்படி பொயட்டிக் ஸ்டைல் ரிச்சாக இருந்துச்சு அவங்களுக்கு. நான் தான் சொன்னேன், இந்த மிடில் ஏஜினுடைய ஐடியாஸ் இவங்களுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதனால் அந்த மிடில் ஏஜினால் இந்த பாஸ்ட் ஐடியாஸை வச்சு அந்த ஓல்டு மீட்டர்ஸ் இல்லையா, நான் லிட்ரரி ஃபார்ம்ஸ்னு ஒரு தொடர் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரரி ஃபார்ம்ஸ், இந்த மீட்டர்னால் என்ன, அதெல்லாம் நம்ம நிறையா அதில் பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணும். ஏன்னா ஒரு லிட்ரேச்சர் படிச்சிருந்தால் லிட்ரரி ஃபார்ம்ஸை பற்றி தெரியாமல் இருக்கவே முடியாது. அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது அப்புறம் மெலோடி, இதில் ரைம்னா என்ன, அந்த ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் அலிட்டரேஷன், எதுகை, மோனை, இவைகளை பற்றி இவைகள்லாம் இவங்களுடைய கவிதைகளில் நிறைய இருக்கும். வேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரு நேச்சுரல் ஸ்டைலில் இருக்கும். ஆனால் காலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் மியூசிக் இருக்கும். பைரனில் பார்த்திங்கன்னா
ஒரு ஒரு ஆரேட்டரிக்கல் ஸ்டைல், ஒரு பெரிய பேச்சாளர், அப்படியே ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் அப்படி கொட்டுறாரு. அந்த ஸ்டைல் இருக்கும் பைரன் கிட்ட. ஷெல்லி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோனி, எல்லாத்தையும் எல்லா உணர்வுகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருக்கிற மாதிரி இருக்கும். கீட்ஸில் பார்த்தீங்கன்னா பிக்சரஸ்க்னஸ், அப்படியே அவர் எழுதுனதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி அப்படி ஒரு சினிமா ஓடுற மாதிரி இருக்கும். அந்த கவிதைகள் படிச்சிங்க அப்படின்னா அப்படி ஒரு பெயிண்டிங் மாதிரி கவிதை எழுதி வச்சுருப்பான். இப்படி ஒவ்வொருத்தனுடைய ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். இப்படி சொல்லலாம்ல, இது ரஜினிகாந்த் ஸ்டைல். நீங்கள் பழைய சிவாஜி கணேசன் படம் எனக்கு தெரிஞ்ச அவன் மாதிரியெல்லாம் ஒரு ஸ்டைலுக்கு ஆளே கிடையாது. அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் வேறு சொல்லுவாங்க, ரஜினிகாந்தை சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஸ்டைல் அவங்களுடைய போயட்ரியில் இருக்கும். அடுத்தது, த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் எப்படி ரொமான்டிசிசத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இந்த பீரியட், இந்த ரொமான்டிக் பீரியடுக்குனுடைய அடிப்படை தத்துவமே ஃப்ரெஞ்சு புரட்சி தோன்றியதுனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சு புரட்சி தோன்றது 1789, 1789. ரொமான்டிக் மூமெண்ட் தோன்றினது அந்த 89 அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 1798 இல்லையா? ஸோ இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, அது ஒரு நாகரிகமான உலகத்திற்கு அடிப்படையானது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ரொம்ப அரசர்கள், இந்த பேரரசர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமைக்காரனாக இருப்பான். இன்னும் அவங்க மட்டும்தான் ஒரு 10% ஆஃப் த பீப்புள் இருப்பான். இந்த மத தலைவர்கள், அரசு, இவங்க தான் 10% இருப்பாங்க. இவங்க தான் எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்பான். மீதி இருக்கவனுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படி இருக்கும். ஒரு ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பார்ட்டி நடக்குதுன்னு வச்சுங்களேன். பெரிய பார்ட்டி நடக்குது. அப்போது இப்போ பார்ட்டி நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இப்போலாம் ஒரு பெரிய பார்ட்டி நடந்தால் அந்த சர்வர் வந்து நமக்கு தீர கொண்டு வந்து வைப்பார் இல்லையா? அப்போ எல்லாம் பெரிய பார்ட்டி நடந்தால் ஒருத்தன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2-3 பேர் ஒரு பெரிய பெரிய பக்கெட்டை வச்சுட்டு அங்கே நின்றுட்டே இருப்பாங்க. இந்த கணவான் இவனுக்கு யூரினல் வருதுன்னு வச்சிங்களேன், இப்படி திரும்பி பார்ப்பான். இந்த திரும்பி பார்த்தா அந்த பெரிய பக்கெட் வச்சுருக்கான், ஓடி வரணும். வந்தவுடனே இவன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே, ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே அவன் வச்சுருக்க பக்கெட்டில் ஒன்று கடிச்சு விட்ருவான், ஒன்று கடிப்பான். அவன் அதை எடுத்துகிட்டு போயிடுவான். அவ்வளோதான். இதுக்கு இவர் அங்கே போயெல்லாம் யூரின் போக மாட்டார். இவன் இருக்கிற இடத்துக்கு பக்கெட் வரலாம், அங்கே தான் யூரின்மா. இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஐ ரெட் இட். இப்படி ஒரு புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். இவனை யோசிச்சு பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. இந்த கொடுமையெல்லாம் மக்கள் மனசுக்குள்ளே அப்படியே கிடந்து புழுங்கி 200 வருஷம். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தோன்றது 1789. ஆனால் இதற்கான காரணங்கள் 200 ஆண்டுகளாக அந்த மக்கள் வந்து அடிபட்டு, மிதிப்பட்டு, கேவலப்பட்டு அப்படியே வந்து அடித்து. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுங்கிறது ஒரு கொடுமையான புரட்சி. நீங்கள் வாழ்க்கையில் ரசித்து படிக்கணுன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நீங்கள் படிக்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மக்கள் எப்படியெல்லாம் இருந்துருக்காடா. அதாவது அவன் 200 வருஷம் பண்ண கொடுமையை இவங்க 2 வருஷத்தில் அடித்து கொண்டு தூக்கிட்டான். நீங்கள் பெரிய பிரபுன்னு ஒருத்தன் சொல்லிட்டானாவே போதும், அவனை தூக்கிடுவாங்க இந்த புரட்சிக்காரர்கள். இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் அப்படின்னு சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதின நாவல் இருக்குது. அது தமிழ் மொழிபெயர்ப்பு கூட கிடைக்கும். அதை படிங்க. நீங்கள் இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி எப்படி கொடுமையாக இருந்திருக்குன்னா ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். 2 நகரங்களின் கதை அப்படின்னு. 2 நகரங்களின் கதை, எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். ஒரு நகரம் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸ், இன்னொரு நகரம் இங்கிலாண்டில் இருக்க லண்டன். இந்த லண்டன் என்கின்ற நகருக்கும் ஃப்ரான்ஸுங்கிற நகருக்கும் இடையில என்ன நடந்துருச்சா அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு நாவல். அப்படி எழுதியிருப்பார் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். அப்படி அந்த ரெவல்யூஷனில் கொடுமைனா கொன்று எடுத்துருவாங்க. ஒரு 200 வருஷம் இவன் வந்து ஒரு நல்லவன் தான். ஆனால் அவன் பிறந்தது அந்த பிரபு குடும்பத்தில் பிறந்து சாதாரண மனுஷனை, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்லவனாக வாழ்ந்துட்டுருப்பான். ஆனால் இவங்க அப்பா வந்து பிரபு தானே, அவன் எவ்வளோ பேரை கொண்டு இருப்பான், அவன் பிள்ளை தானே இவனையும் கொள்றான்பாங்க. இவன் நல்லவன் யார், நம்மளோட தாண்டா இருக்கான், நம்ம பொண்ணை தாண்டா கட்டிக்கிறான். அதெல்லாம் கிடையாது. அடுத்த ஊர் வந்து அதெல்லாம் சொல்லுவான், இவன் இந்த பிரபுனுடைய பையன் தானே கொள்றான்.
அப்படிமா. இல்லை எங்கள் ஊரில் வந்து எங்கள் பிள்ளைய தான் கல்யாணம்னா அப்போ உங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னா அவனை வச்சுக்கலாமா, வெட்டுறாமா. இப்படி நடக்கும் கொடுமை. இப்படி நடந்துச்சு இந்த 1789. இதுக்கு காரணம் அவ்வளோ கொடுமை இவங்க அனுபவிச்சிருக்காங்க 200 வருஷம். அந்த 200 வருஷம் அனுபவித்ததில் இப்போ தான் நம்ம ரூசோ வந்து லிபர்ட்டி, பிரதர்ஹுட்டு, ஈக்குவாலிட்டி இந்த ஐடியாவெல்லாம் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்தோடனே மக்கள் வந்து எல்லாரும் சமந்தானே, அவன் மாத்திரம் ஏன்டா இப்படி இருக்கான் அப்படின்னு அவனுக்கு வந்துச்சு. இளைஞர்களுடைய மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு உத்வேகம் தோன்றுச்சு. நாமும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணமெல்லாம் இந்த பீரியடில் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் பாசிட்டிவ் சைடு. இப்போது இது ஃப்ரான்ஸில் நடந்த இந்த ரெவல்யூஷன் பக்கத்து நாடு. நீங்கள் லண்டனும் ஃப்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நம்ம இங்கேருந்து ஒரு மெட்ராஸ் போகிற தூரம் தான், ஒரு 200-300 கிலோமீட்டரில் இருக்கிற சின்ன அதுவும் ஒரு பெரிய நகரம், இது ஒரு பெரிய நகரம். இப்போ நம்ம லண்டன் போனோம்னா இப்போ பக்கத்தில் இருக்க ஃப்ரான்ஸும் போயிட்டு வரணும், பாரிஸும் போயிட்டு வரலாம், சும்மா பக்கம் தான், அது மாதிரி போயிட்டு வரணும் அப்படி வச்சுங்களேன். ஸோ அப்போ ஃப்ரெஞ்சு நாட்டில் நடந்த அந்த ப்ராமிஸ், அந்த புரட்சியை இங்கிலாண்டில் இருக்கிறவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கான். அது இவங்களுடைய இந்த மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த கவிஞர்கள்ட்டையும் அந்த தாக்கம் ஏற்படுது. அதை தான் இங்கிலாண்டில், ஏன்னா அது நடக்கிறது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஃப்ரான்ஸில். ஆனால் அங்கே நடந்த ஒரு சாதாரண விஷயம் இல்லை, சும்மா ஒரு சின்ன விஷயம்னா பெருசாக தாக்கம் இருக்காது. அந்த நாட்டையே புரட்டி போட்ட விஷயம் அது இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கத்தை தான் இந்த கவிஞர்கள் வந்து தங்களுடைய கவிதையை எழுதுகிறாங்க. ரூசோ அந்த பழைய அமைப்பினுடைய ஹாலோனஸ், அது எம்டினஸ், அதாவது மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து தானே வாழணும், ஆனால் அதை ஒரு 10% மக்கள் மொத்தம் வந்துக்கிட்டு மீதி இருக்கணும் போட்டு அடித்து நொறுக்கு நம்பார். அவன் வாழ்க்கையே ஒரு எம்டி அப்படிங்கிறத அவர் காமிச்சார். அப்புறம் எல்லாரும் இயற்கைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னார் ரூசோ. இவைகள் எல்லாம் தான் இவங்களுடைய கவிதையில் வரும். ஜனநாயகமாக இருக்கணும், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாம் சொன்னார். ரூசோ சொன்னார், மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ, மனுஷன் பிறக்கும்போது ஃப்ரீயாக இருக்கான், ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே வந்த உடனே ஹீ இஸ் செயின்டு எவ்ரிவேர், அவன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறான் என்று அவன் சொன்னார், அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான் என்று சொன்னார். ஸோ இந்த கருத்துக்களெல்லாம் வில்லியம் பிளேக், வேர்ட்ஸ்வர்த், காலரிட் இவங்களுடைய கவிதைகளில் ரொம்பவும் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதே சமயத்தில் காட்வின் அவன் ஒரு பெரிய ரைட்டர், அவனையும் தாக்குச்சு. ஸோ பிளேக்கு, வேர்ட்ஸ்வர்த், காலரிட் காட்வினை தாக்குச்சு. காட்வினுடைய கவிதைகளை படித்ததன் மூலமாக ஷெல்லிக்கு இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ வேர்ட்ஸ்வர்த் காலரிஜுக்கு டைரக்டு, வேர்ட்ஸ்வர்த் காலரிஜ் காட்வினுக்கு. ஆனால் காட்வின் வழியாக ஷெல்லிக்கு இந்த ஐடியா வந்துச்சு. இந்த காலத்தில் நான் முதல்ல சொன்னேன், இந்த பெரிய ஃபிலாசபர்ஸ் வால்டர், ரூசோ, மாண்டஸ்கியூ அப்படிங்கிற ஒருத்தன், மாண்டஸ்க் அவ்வளோதான் சொல்லுவாங்க. இவங்க இந்த பழமையான ஆட்சியில் எல்லாமே ஒரு எம்டினஸாக இருந்துச்சு. இன்ஜஸ்டிஸ், ஒரு நீதி நியாயமாக இல்லை, சுதந்திரம் இல்லை, மக்கள் துன்பங்கள் அனுபவித்தார்கள். இன்ஈக்குவாலிட்டி, சமத்துவம் இல்லாமல் இருந்துச்சு. இவைகளெல்லாம் சாதாரண மக்களின் மீது இந்த பிரபுக்கள் இந்த கொடுமைகளெல்லாம் நிகழ்த்தினார்கள் என்று அவங்க சொன்னார். இது அப்படியே பிளேக்கு, காட்வின், ஷெல்லி ஃபாலோ பண்ணாங்க. இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுடைய இரண்டாவது பகுதியில் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த புரட்சி நடக்கிறது முதல் பகுதி, புரட்சியின் இரண்டாம் பகுதியில் அந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் ஒரு சிறை ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் பாஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டைல் என்ற சிறைக்குள்ள சாதாரண மனிதர்கள் நீங்கள் ஏதாவது சுதந்திரம் கேட்குற மாதிரி பேசுனீங்கன்னாவே உங்களை தூக்கி கொண்டு அங்கே போட்டுருவோம். இப்போ நம்ம இதில் அந்தமான் சிறைன்னு ஒரு சிறை இருக்கும். சுதந்திரத்திற்கு முன்னாடி சுதந்திர போராட்ட வீரர்களெல்லாம் அடக்கிறதுக்காக இங்கிலீஷ்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கொண்டு போய் அந்தமான் சிறைக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த சிறைக்குள்ளே போயாச்சு அப்படின்னா அங்கேருந்து மனிதர்கள் திரும்பி வர முடியாது. ஏன்னா அந்தமான்கிறது ஒரு தீவு. அந்த தீவில் தான் அந்த சிறையை கட்டி வச்சான் இங்கிலீஷ்காரன். கட்டி வச்சா அந்த சிறையில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அங்கே போட்டாச்சுன்னா அங்கே உள்ளே போயாச்சுன்னா அவ்வளோதான், திரும்பி எல்லாம் நீ வர முடியாது, அங்கேயே செத்து போயிட வேண்டியதான். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி அந்த அந்தமான் சிறை. நம்ம போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஃப்ரான்ஸில் இருந்தது பாஸ்டைல் என்ற சிறை. இந்த சிறைக்குள்ளே சாதாரண மனிதர்களை கொண்டு போய் போட்டுருவான்.
எதுக்குறீங்க அப்படின்னா அங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க. அங்கே போனால் அவ்வளோதான், அங்கேயே இருந்து செத்துற வேண்டியதான். அங்கே சோறும் போட மாட்டான், ஒழுங்காக எதையும் பண்ண மாட்டான், அப்படியே செத்து போயிடுவாங்க. செத்து போனால் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. இப்போ அந்த சாதாரண மக்கள் இந்த புரட்சி ஆரம்பித்த உடனே, புரட்சி நடக்கும்போது ஒரு பெரிய குரூப்பு போய் அந்த பஸ்டைல் சிறையை காவல் காத்துக்கிடுங்கன்னா அடித்து உடச்சி அந்த சிறையை நாசம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் விடுதலை பண்ணி கொண்டு வந்தாங்க. அது 2வது கட்டம், மிக முக்கியமானது. ஸோ இந்த சிறையே இந்த புரட்சிக்கும் இந்த மக்களை அடிமைப்படுத்தப்பட்டதுக்குமான ஒரு அடையாளமாக அந்த சிறை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பழைய ஆட்சி முடிவுக்கு வருது. பழைய ஆட்சி, அந்த டைரனி, அவங்களுடைய கொடுங்கோன்மை, இவைகளெல்லாம் முடிவுக்கு வந்து த நியூ ஆர்டர். அப்புறம் டெமோக்ராட்டிக் ஐடியாஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ற இந்த டெமோக்ராட்டிக் ஐடியாஸ் இப்பொழுது தான் புதிதாக உருவாகுது. இந்த ரெவல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, மனிதனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது, எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. கிளாஸ் டிஸ்டிங்ஷன், கிளாஸ், இவன் வந்து ஒஸ்தியானவன், இவன் மட்டமானவன் என்ற டிஸ்டிங்ஷனை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. இவன் ஒஸ்தி, இவன் தாழ்வு, இவன் நோபல், இவன் பிரபு, இவன் சாதாரண மனிதன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இதனுடைய அடிப்படையில் இங்கிலாந்து முழுவதும் பேட்ரியாட்டிக் கிளப்ஸ்ன்னு தோன்ற ஆரம்பிச்சிச்சு. நாட்டுப்பற்று மிக்கவர்களாக அங்கங்கே ஒரு கிளப்பு தோன்றி இது எங்கள் நாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். எல்லாருக்கும் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாம் அங்கே கொண்டு வந்துட்டாங்க. இந்த சமயத்தில் தான் ஆடம் ஸ்மித்துங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட், இது எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஆளை பற்றி, இந்த புத்தகத்தை பற்றியும் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. ஆடம் ஸ்மித்துங்கிறவர் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இது என்கிட்ட இந்த காப்பி இருக்குது, ரொம்ப அருமையான புத்தகம் இது. ஆடம் ஸ்மித்தினுடைய வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் கிடைக்கும், புத்தக கடையில் கிடைக்கும், ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கலாம். த வெல்த் ஆஃப் நேஷன்ஸுங்கிற புத்தகம். ஆனால் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. பட் எக்கனாமிக்ஸ் படிக்கிறவன் இந்த புத்தகம் அவசியம் படிக்கணும். அவன் எழுதின இந்த புத்தகம் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், அவன் சொல்கிறான், இந்த லேபருங்கிறத நீ கேவலமாலாம் வைக்க முடியாது, இந்த நாட்டினுடைய சொத்தை உருவாக்குறதே அவங்க தான். இப்போ நீங்கள் லேபரர்ஸ் இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அப்படியே ஒரு பிரிட்ஜு கட்டணும், பெரிய கான்ட்ராக்ட் எடுத்தாச்சு, நீங்கள் ஒரு பெரிய கான்ட்ராக்டர், ஆனால் அது செய்கிறதுக்கு உங்களுக்கு வேலைக்கு ஆள் வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அவன் தான் முக்கியம். அவன் இல்லைன்னா நீங்கள் எதையுமே உருவாக்க முடியாது. ஒரு நாட்டையே உருவாக்குறவன் இந்த லேபரர்ஸ் தான். அதனால் இந்த லேபரர்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு நீ எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு அநீதி இழைக்கிறது, அவங்களுக்கு எதையும் பண்ண முடியாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நாட்டினுடைய வெல்த்தே அழிஞ்சு போயிடும். ஒரு நாட்டினுடைய வெல்த்து உருவாக்கணும், ஒரு நாட்டினுடைய சொத்து. ஒரு நாட்டின் சொத்துங்கிறது என்ன? இப்போ உங்கள் வீடு, அது உங்கள் சொத்து. அப்போ ஒரு நாட்டின் சொத்துங்கிறது என்ன? ஒரு பெரிய பிரிட்ஜு, ஒரு பெரிய டேம், ஒரு பெரிய தொழிற்சாலை, இதெல்லாம் ஒரு வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். அப்போ இதெல்லாம் உருவாகணும்னா இதுக்கு அடிப்படை காரணம் யாராக இருக்க முடியும்? ஒரு அங்கே இருக்கிற எம்ப்ளாயி தானே இருக்க முடியும், அங்கே இருக்கிற லேபரர் தானே இருக்க முடியும். ஸோ அவன் தான்டா வெல்த் ஆஃப் நேஷன்னு சொல்லிவிட்டான் ஆடம் ஸ்மித்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப அந்த சமயத்தில் இதெல்லாம் வந்ததுனால டக்குன்னு பாப்புலர் ஆகிடுச்சு. அதே மாதிரி தாமஸ் பெயின் அப்படிங்கிறவன், இவன் ஒரு பெரிய பாலிட்டிஷியன். இவன் எழுதின புத்தகம் ரைட்ஸ் ஆஃப் மேன், மனிதனுடைய உரிமைகள் என்ற புத்தகம். இதுவும் ஒரு அருமையான புத்தகம், இதுவும் நம்ம படிக்கலாம். இது இப்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மனிதர்கள் வந்து எங்கெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி இவர் ரைட்ஸ் ஆஃப் மேன்கிற புத்தகத்தில் நிறைய எழுதியிருக்காரு. இது ஸோ இந்த செகண்ட் ஃபேஸில் தான் இதுதான் வேர்ட்ஸ்வொர்த், காலரிட்ஜ் அண்ட் சதேயை, ராபர்ட் சதே அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்கான். இவங்களை தான் ரொம்ப தூண்டுனது இந்த செகண்ட் ஃபேஸ் தான். அடுத்தது இந்த ரெவல்யூஷனுடைய 3வது பகுதி, இதுதான் ரொம்ப மோசமான பகுதி. இவங்க எதுக்காக இந்த புரட்சி நடந்துச்சோ, அதாவது மன்னராட்சி, பிரபுக்கள் ஆட்சி, இவைகளை அழித்து சாதாரண மக்கள் எல்லாரும் சமம்னு கொண்டு வந்ததான் இது. ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸில் இதை கொண்டு வந்துட்டாங்க. தேர்ட் ஃபேஸில் உள்ள நுழைஞ்சான் நெப்போலியன் ஒருத்தன். அவன் என்ன பண்ணான்னா, இவங்க கூடவே சேர்ந்து இதையே செஞ்சு அப்படியே மறுபடியும் தான் ஃப்ரான்ஸுக்கு ராஜான்னு சொல்லிட்டான். அப்போது அரசாட்சியிலிருந்து ஜனநாயகத்திற்கு வந்து டக்குன்னு மீண்டும் அரசராட்சிக்கு போயிடுச்சு. இதுதான் த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் பேர். அப்போது தேர்ட் ஃபேஸில் பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஃபேஸ். அப்போ நெப்போலியன் என்னம்னா ஒரு பவர்ஃபுல்லான மிலிட்ரியை வச்சுக்கிட்டான், அடித்து எல்லாத்தையும், அதாவது பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் பிடித்தான்.
பிடிக்கும்போது இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா சந்தோஷமாக இருந்தான். நம்ம ராஜா போய் இந்த ஆள் போய் எல்லாத்தையும் பிடிக்கிறான்டா அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு வந்து அந்த பகுதிகள் இன்க்ளூடிங் ஃப்ரான்ஸுக்கு நான் தான் ராஜான்ட்டான். அது அவங்களுக்கு புரியல. நமக்கும் இவன் தான் ராஜான்னு ஒத்துக்கிட்டான். அரசர்களை எதிர்த்து தானே இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் என்ன பண்ணுச்சுன்னா, இவன் பக்கத்து நாடுகளெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் நான் ராஜான்னு சொன்னான். இதை வேடிக்கை பார்த்துருந்தாங்க நம்ம ஆளுங்க. நம்ம ஆள் போய் அங்கே போய் அந்த நாட்டை பிடிச்சிட்டான், இந்த நாட்டை பிடிச்சிட்டான்டா நம்ம நெப்போலியன் அப்படின்னா. அதெல்லாம் பிடிச்சான். அதெல்லாம் பிடிச்சி அதுக்கு அரசனானவன் அவையெல்லாம் சேர்த்து இந்த ஃப்ரான்ஸையும் சேர்த்து நான் தான் ராஜான்ட்டான். தான் இவனுக்கு ராஜாவாக நமக்கு இவன் ராஜா ஆகிட்டான், இப்போ நம்ம மீண்டும் அரசராட்சிக்குள்ளே வந்துட்டோங்கிறதே இவங்களுக்கு புரியலை. ரொம்ப நாள் இவங்களுக்கு புரியாமல் தான் இருந்துச்சு. அப்படி நடந்தது தான் இந்த தேர்ட் ஃபேஸ். இதை மிலிட்ரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது ஏஜ் ஆஃப் நெப்போலியன்னு சொல்லுவாங்க. இந்த பீரியடில் நெப்போலியன் தான் வரார். அதாவது இந்த புரட்சி நடக்கும்போது ரெயின் ஆஃப் டெரர், அந்த ரெயின் ஆஃப் டெரரை ஒரு பயங்கரவாத ஆட்சி அதை உருவாக்கி விட்டு மிலிட்ரி டெஸ்பாட்டிசம், மிலிட்ரி முடிவு எடுத்துச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை நெப்போலியன் கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த நெப்போலியானிக் வார், நெப்போலியன் என்ன பண்ணான்னா உலகத்தில் இருக்க பல நாடுகளோட போரிட்டான். அப்போ போரிடும்போது இந்த ஃப்ரெஞ்சு பீப்புளை தானே அழைச்சிட்டு போவான். ஸோ இதெல்லாம் பண்ணி இப்படியே மக்களை என்ன பண்ணிட்டான்னா மீண்டும் அவர்களை ஒரு அடிமைப்படுத்தி கொண்டு வந்துட்டான். இந்த ரெவல்யூஷனில் ஏற்பட்ட ஜனநாயக கொள்கைகளெல்லாம் அப்படி இவனுடைய காலத்தில் மீண்டும் அழிக்கப்பட்டுச்சு. அப்போது இந்த ரெவல்யூஷன் புரட்சி என்கின்ற அந்த பிரின்சிபிள் இருக்குது பாருங்கள், அதுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே அந்த 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 உணர்வுகள், அந்த சிந்தனைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இதை வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் காலர்ஜி பார்த்தாங்க. என்னடா இவ்வளோ பெரிய ரெவல்யூஷனரி ஐடியல்ஸு இப்படி பயங்கரமாக போயிடுச்சு என்று அவர்கள் திகைச்சு போயிட்டான். இதுதான் இந்த ரொமான்டிசிசம் தோன்றினதும் அழிஞ்சு போனதும் ஆன கதை. இது ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு 50-52 வருஷம்தான் இது இல்லையா? இப்போ இந்த பீரியடே பார்த்திங்கன்னா 1798 to 1850 அவ்வளோதானே இருக்குது. இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளோ கதை நடந்து போச்சு என்கின்ற விதத்தை நாம் இப்போ புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.